ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி ராகி மாவு வச்சு தாங்க. ராகி மாவு வச்சு நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக ஒரு பன் தோசை ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரவை எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே கப்லையே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். மெஷர் பண்ண கப்லையே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக ரவை சேருங்க. ரவை சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா இந்த பன் தோசை கொஞ்சம் வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இதை நம்ம மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுறலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிய விடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்மளோட காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கேரட்டு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணுங்க. பாருங்கள், கேரட்டோட கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஊற வச்ச மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. ஊறினதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாவை அப்படியே நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நமக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் ஓரளவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மிக்சியில் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட நாம் வதக்கி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே நான் கொஞ்சமாக முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை நம்ம கேரட் வதக்கும் போதே சேர்த்து வதக்கிடலாம். நான் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் தனியாக வதக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி இதை எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இன்றைக்கி நான் பன் தோசையை இந்த மாதிரி ஒரு ஆப்பச்சட்டியில் தான் செஞ்சு எடுக்க போகிறேன். நம்ம ஆப்பச்சட்டி இல்லைன்னா தாளிப்பு கரண்டி அந்த மாதிரி எதில் கூடாலும் நம்ம செஞ்சு எடுக்கலாம். தேவையான அளவு மாவு ஊற்றி இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதனால் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி விட்டுறலாம். இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இது கூட நமக்கு ஈனோ சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி செய்யும்போது இந்த பன் தோசை நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. ஒரு காரமான ஒரு தக்காளி சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணும்போது இந்த பன் தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 பன் தோசை சாப்பிட்டா போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், நான் இன்றைக்கி பிச்சு காமிக்கிறேன். இது கூட முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்யும்போது இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக செய்கிற ராகி அடை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தி பன் தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க. தேங்க்யூ.